பணம் வருவதற்கான வழிகள். பணம் எப்படி உடனே வரும் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் நம்மளோட தேவைக்கு பணம் வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அது எப்படி என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கீதையில் ஒரு வரி உண்டு. எது உன்னுடையதோ அது உன்னுடையதே, எது உன்னுடையது இல்லையோ அது உன்னுடையது இல்லை. அதே போலத்தான் உனக்கு ஒரு பொருள் அல்லது நீ நினைப்பது நடக்க வேண்டும் என்றால் அது உன்னுடையதாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பொறுப்பு வைத்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஆசையாக இருக்கலாம், அது ஒரு பொருளாக இருக்கலாம். எப்படி என்றால், இன்னைக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு இஎம்ஐ கட்டணும், இந்த பொருள் வாங்கணும் என்றெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அதற்கான பணம் எப்படியாவது உன்னை வந்து சேரும். இது உன்னுடைய உழைப்பினால் வந்ததாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வழியில் வந்து சேரும். இந்த பிரபஞ்சம் சொல்லும் உண்மையும் அதுதான். நீ எதன் மீது ஆசைப்படுகிறாயோ அது உன்னை வந்து அடையும். நாம் ஒன்றை நினைக்கும் போதுதான் அதனை அடைய வேண்டும் என்பதற்கான முயற்சி எடுப்போம். அப்பொழுதுதான் அது நடைமுறைக்கு வரும். நம்மக்கிட்ட பணம் இல்லை என்றாலும் கடனாவது வாங்கி முயற்சி செய்வோம். நினைத்தால்தான் உன் ஆசை நிறைவேறும். அப்துல் கலாம் சொன்னது போல, கனவு காணுங்கள், அதை அடைந்தே தீர்வீர்கள் என்று. நீங்களே நினைத்து பாருங்கள். நம் வீடு வாங்கணும் என்று நினைத்தால்தான் அதற்கான முயற்சியை எடுப்போம். அப்பொழுதுதான் நமக்கு தேவைக்கு பணம் வரும். உதாரணமாக, உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை என்றால் எப்படி இருக்கும்? நாம் எந்த முயற்சியோ சிந்தனையோ வைத்திருக்க மாட்டோம். அப்பொழுது பணத்தை இந்த பிரபஞ்சம் உங்களிடம் கொண்டு வராது. எப்பொழுதும் பணத்தை கையில் வைத்து பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். அதை பாதுகாத்து கொண்டே இருக்காதீர்கள். உங்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கையில் நிறைய தேவைக்கு அதிகமாக காசு இருந்தால் பிரபஞ்சம் நினைக்கும், இவனுக்கு இது போதும் என்று. பணம் மனித வாழ்க்கையின் முக்கியமான ஒன்று. உணவு, கல்வி, உடை, வீடு போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற பணம் உதவுகிறது. அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு இருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் அது உங்களை வந்து அடையும். எப்பொழுது நாம் போதும், என்கிட்ட எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அப்பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிடும். ஆதலால் உங்கள் தேவைக்கு போக மற்றவற்றை பிறருக்கு கொடுத்து உதவுங்கள். அப்பொழுது மேலும் மேலும் பல மடங்கு பணம் உங்களிடம் வந்து சேரும். அம்பானி போதும் என்று நினைத்திருந்தால் இவ்வளவு க்ரோஸ் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? பில்கேட்ஸ் போதும் என்று நினைத்திருந்தால் இவ்வளவு புகழ், பணம், பிஸ்னஸ் வந்து இருக்குமா? எப்பொழுதும் கொடுக்கின்ற கை கெட்டு போகாது. தனக்கு போக தானமும் தர்மமும் செய்யுங்கள். பணம் உங்கள் வசமாகும். நன்றி.